கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரமா அவர்கள் பாபாவிடம் வைத்த கோரிக்கை மகனுக்கு திருமணம் வேண்டும். பிரமாதமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. சகோதரி என்ன பரிகாரம் செய்தார்கள், என்ன ஸ்லோகம் சொன்னார்கள், அதையெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிரமாதமான டிப்ஸ். பாபா நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருள் கொடை. திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இந்த செக்மெண்ட்டை பாருங்கள். நீங்கள் அடுத்து ஸ்வீடனை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு பாபாவிடம் பேசியிருக்கிறார் சகோதரி. கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார் பாபா சகோதரிக்கு. வேலைக்காக சகோதரி காத்திருக்கிறார்கள். பாபாவிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சகோதரிக்கு மட்டும்தான் கொடுப்பாரான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அந்த பதில் எப்படி வந்தது, எந்த ரூபத்தில் வந்தது பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி மீனா அவர்களுக்கு சகோதரிக்கு உதவி வேண்டும். பாபாவிடம் கேட்டார்கள், பிரமாதமாக கொடுத்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அற்புதம் எனக்கு. அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி அமராவதி அவர்களுக்கு சகோதரியின் உயிரை காப்பாற்றி பிரமாதமான அற்புதம் பிரமாதப்படுத்தியிருக்கார். பாபாவை நம்பினால் அவ்வளோ அற்புதங்கள் நமக்கு நிகழும்ன்றதுக்கு உதாரணமாக தான் இந்த அற்புதத்தை நம்மளை சொல்ல வச்சிருக்கிறார் பாபா. பிரமாதமான 4 சகோதரிகளின் அற்புதங்கள், அதெல்லாம் தரிசனம் செய்ய போகிறோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த எபிசோடில் துணி பூஜை இருக்குது. எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். ஞானசாய் பாபாவின் அருளாசிகளை பிரமாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரமா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார். சகோதரி பாபாவிடம் கேட்டது, என் மகனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் பாபா. சகோதரி எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் சொன்ன திருமணத்திற்காக சொன்ன அத்தனை பரிகாரங்களும் பிரமாதமாக பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு பரிகாரத்திலிருந்து அந்த 16 கோயில் போக சொன்னீங்க பாருங்கள், எல்லாம் பண்ணிட்டேன்னா. பொறுமையாக காத்திருந்தேன், அதுதான் ரொம்ப முக்கியம். பாபாவின் மீது நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்தேன். சகோதரி அற்புதமாக சொல்கிறாங்க. பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையாக காத்திருந்தேன். பாபா அற்புத மழையை பொழிந்தார். பாருங்கள், சகோதரி சொல்கிற விஷயம் பிரமாதமாக இருக்குது. சகோதரி 1 வருடத்திற்கு முன்னால் ஒரு மஞ்சக்கயிறு எடுத்தாங்க, மஞ்சக்கிழங்கு எடுத்தாங்க, சுற்றுனாங்க, பாபாவின் பாதத்தில் வச்சுட்டாங்க. தினமும் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம், பாபா நிச்சயம் அற்புதமான மருமகளை நமக்கு கொடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அதன் பிறகு பாபாவின் உணர்த்துதலின் பேரில் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி வியாழக்கிழமை படித்தேன். அதன் பிறகு 48 நாள் சங்கல்பம் பண்ணிட்டு ரெகுலராக படிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு 2 times 48 days படிச்சிருப்பேன். நான் 5 விளக்கு பூஜை செய்தேன், பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தேன். சகோதரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சகோதரி சொன்ன விஷயம், அண்ணா நான் ஒரு பிரமாதமான அஸ்திரத்தை நான் யூஸ் பண்ணேன்னா, இதையே நம்ம செய்யலை, நம்ம இன்னிலும் செய்ய ஆரம்பிப்போம்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து செஞ்சேன். என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு வருவேன், உதி எடுப்பேன், நெத்தியில் வச்சுப்பேன், வாயில் கொஞ்சம் போட்டுப்பேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் 11 முறை சொல்லுவேன்னா. பாபா நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன், அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள். செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா பாபா மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுத்தாருண்ணா எனக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள் சகோதரி. இப்படி பொறுமையாக காத்திருந்தால் ஜாக்பாட் கிடைக்குங்கிறாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க சகோதரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அருமையான மருமகள் கிடைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். பாபா அற்புதமான ஒரு பெண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பியிருக்கிறார் என்ற அர்த்தம். இது இந்த சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. திருமணத்திற்காக காத்திருக்கும் சகோதரிகளும் சகோதரர்களும், உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்தாலும் சரி, உங்கள் தம்பிக்கு மேரேஜ் ஆகணுன்னாலும் சரி, உங்கள் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகணுன்னாலும் சரி, உங்கள் பேரன் பேத்திக்கு மேரேஜ் ஆகணுன்னாலும் சரி, சகோதரி சொன்ன மாதிரி இந்த திருமண பரிகாரங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்களேன். தப்பே கிடையாது. பாபாவுக்கு தானே செய்கிறோம், பிரமாதமாக செய்வோம், நமக்காக செய்கிறோம், பிரமாதமாக செய்வோம். சகோதரி சொன்ன மாதிரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை 11 முறை பிரார்த்தனை செய்வோம்.
சகோதரி சொன்ன மாதிரி நமக்கும் ஜாக்பாட் கிடைக்கட்டும். நிச்சயமாக பாபா கொடுப்பார். பாபாவின் மீது நம்பிக்கையோடு இருக்கணும். சகோதரி சொல்கிற விஷயம் அதுதான். ஆனால் இந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டு நடக்கலேன்னு கேட்கக்கூடாதுன்னா, பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டோம், ஃபுல் சரண்டர் கொடுக்க சொல்கிறாங்க சகோதரி. அற்புதமாக சொன்னாங்க. ஆனால் ஃபுல் சரண்டர் கொடுத்தேன் நான் பாபாட்ட. பாபா எனக்கு அற்புத மழையை பொழிந்தார், ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தார். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, நீங்கள் தாமதமாகுதுன்னா பொக்கிஷம் கிடைக்க போகுதுன்னு. நீங்கள் அது நிச்சயமாக என் வாழ்வில் நடந்தது. என் மகனுக்கு அற்புதமான மனைவி கிடைத்தார். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அப்புறம் சகோதரி சொல்கிற ஒரு விஷயம், பாபாவுக்கு நன்றி சொல்லணும்னா, எது நடந்தாலும், எதை அவர் நடத்தி கொடுத்தாலும், அவரிடம் எதை கேட்டாலும் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். பாபா நன்றி பாபா, இதெல்லாம் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஜாக்பாட் கிடைக்குங்கிறாங்க சகோதரி. சகோதரிக்கு கிடைத்தது நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இல்லைங்களா? பாபாவின் பரிகாரங்களை செய்வோம், பாபாவிடம் பிரார்த்தனைகளை வைப்போம், அவரது அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம். சகோதரி சொல்கிற மாதிரி நம்ம எல்லோருக்கும் ஜாக்பாட் கிடைக்கட்டும். வாங்க, இதே சந்தோஷத்தோடு நம்ம அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். அடுத்த அற்புதம் ஸ்வீடனை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. சகோதரியிடம் பேசி இருக்கிறார். கேட்கும்போதே சிலிர்ப்பாக இருக்குல்ல, உண்மை சத்தியம். சகோதரி இந்தியாவில் தான் இருந்தாங்க, இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கணவரின் வேலை நிமித்தமாக ஸ்வீடன் போயிட்டாங்க. அங்கே சகோதரி வேலைக்கு போகல. சகோதரி கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் வேலைக்கு போகல. இப்போ வேலைக்கு போகலான்னு ஒரு எண்ணம் வருது. கணவரிடம் கேட்டாங்க, நான் வேலைக்கு போட்டுமா? தாராளமாக போமா அப்படின்னாரு. சகோதரி அப்ளிகேஷன் போட்டாங்க. ஆனால் சாதாரண விஷயம் இல்லைன்னா, ஸ்வீடனில் வேலை கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது. ஏன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் வேலையே கொடுப்பாங்க. அதையும் மீறி கிடைக்கிதுன்னா அது தெய்வாம்சம் தானா, பாபாவின் அருளாசிகள் தான். கேளுங்கண்ணா, பிரமாதமாக பண்ணார்ண்ணா. எனக்கு பாபாவிடம் தினமும் போய் உட்காந்துப்பேன். பாபா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க பாபா, இந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு அருளாசிகளை வழங்குங்கள். ஒரு நாள் கோவத்தில் கேட்டேன், பாபா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா கேட்கலையா? ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி நீங்கள் கேட்பீங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னா, நாளை காலையில் கோபுரம் டிவி மெசேஜில் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வரணும். சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிட்டாங்க. காலை விடிந்தது, டிங்குன்னு சத்தம். சகோதரி ஓடி போய் அப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், எல்லோ ட்ரெஸ்ஸில் பாபா. பிரமாதமான தரிசனம். சகோதரி கண்களில் கண்ணீர். சாரி பாபா, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுப்பீங்கன்றத பிரமாதமாக பண்ணிட்டீங்க, தேங்க்யூ வெரி மச் பாபான்னாங்க. தொடர்ந்து சகோதரியின் படையெடுப்பு நடந்துக்கிட்டே இருந்தது. அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ இன்டர்வியூ வந்துருச்சு ஒரு கம்பெனிலேருந்து. சகோதரிக்கு அந்த இன்டர்வியூ ஃபியர் இருக்கு இல்லைங்களா, அது வந்துருச்சு. ஏன்னா 9 வருஷம் வேலைக்கு போகல, வீட்டில் இருந்துட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டாங்க. இப்போ வேலைக்கு போகணும், இன்டர்வியூ முதலாட்டம் பண்ணணும். கொஞ்சம் ஒரு ஃபியர் இருந்தது. பாபா கிட்ட தான் போயிட்டாங்க நேர. பாபா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கூடயே இருங்க பாபா, நீங்கள் என்னை பாதுகாப்பாக கூடயே வரணும், இன்டர்வியூ வரைக்கும் வரணும், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னை பார்த்துக்குங்க பாபா. அன்று மாலை சகோதரிக்கு கிடைத்த செய்தி பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த மெசேஜ் பாருங்கள். பிரமாதமான மெசேஜ். என்ன அற்புதமாக சொல்கிறார்ல, எல்லா திசைகளிலும் ஆரம்பிக்கிறார். ஏன்னா சகோதரி பயந்து இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு ஏன் பயப்படுகிறாய், பிரமாதமாக சொல்கிறார் பாருங்கள். அதுதான் பாபா. நம்ம கூட பாபா இப்படி தான் பேசுவார். சகோதரிக்கு இதோடு நிப்பாட்டில் இன்னும் பிரமாதப்படுத்துகிறார். சகோதரி இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க, ரிசல்ட் வரல, காத்திருக்காங்க ரிசல்ட்டுக்காக. மீண்டும் பாபாட்ட தான், பாபா இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தேன், ஒரு ரிசல்ட்டும் வரல, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அன்று சகோதரி கிடைத்த செய்தி அதையும் பாருங்கள் ஸ்க்ரீனில். என்ன அற்புதமாக சொல்கிறாருல்ல, அதுதான் பாபா. கேட்ட கேள்விக்கு டான் 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 பதில் கொடுப்பார். நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க, ஆனால் ஒருத்தர் பாபாட்ட பேசுகிறேங்கிறாரு, அவர்கிட்ட பேசி நான் தெரிஞ்சுக்கிட்டுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். பாபா பேசுனா டைரெக்டாக நம்மள்கிட்டே பேசுவார். என்ன ஊழலில் ஒரு பவர் ஏஜெண்ட்டை வச்சுப்பார். அதெல்லாம் கிடையாது. அதையும் நம்பாதீங்க. அது எல்லாத்தையும் பாபா பேச வேண்டுமென்றால் இப்போ சகோதரிகிட்ட பேசின மாதிரி தெளிவாக பேசுவார். நம்மள்கிட்ட பிரமாதமாக நமக்கு புரிகிற மாதிரி பேசுவார். போதுமா? இதோட ஒரு தெளிவாக சொல்ல வேண்டாம். நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் கொடுப்பார். அதை நிறைவேற்றி கொடுத்து பதிலாக காட்டுவார். இதெல்லாம் நடக்கும். அதற்கு என்ன வேணும்? நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. சகோதரி அதானே பண்ணாங்க இல்லையா? எந்த பிரச்சனை வந்தாலும் டைரெக்டாக பாபாட்ட உட்காந்து பேசுகிறது, உடனே பதில் இம்மீடியட்டாக. சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா அற்புதமாக பதில் சொல்லுவார். சகோதரிகள் எல்லாரும் என்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் நம்ம சேனலில் கொடுக்குற மெசேஜ், காலையில் நீங்கள் கொடுக்குற மெசேஜ், பாபா நமக்கு கொடுக்குற மெசேஜ் பிரமாதமாக எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. அது நேற்று நைட் நாங்கள் கேட்ட கேள்வி காலையில் பதில் கொடுக்குறார். அதே போல் பாபா அழைக்கிறார்ல, பாபாவின் பொன்மொழிகள் அற்புதமான பதிலை கொடுக்கும் நமக்கு. ஏன்னா பாபாவோட பொன்மொழிகள் இல்லையா? உங்கள் மனநிலை அவருக்கு தெரியுமா தெரியாதா? பிரமாதமாக தெரியும். 10,000 பேர் பார்க்குறீங்கன்னா 10,000 பேருக்கு ஆன்சர் அதுதான் பாபா. நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் கொடுப்பார். பாருங்கள், ஒரு சகோதரி ஒரு விஷயம் பாபாட்ட கேட்குறாங்க, தெளிவாக கொடுக்குறார் பதில். 2 விஷயம் சொன்னேன் நான் உங்களுக்கு. பதில் கிடைக்கும், இல்லை அதை நிறைவேற்றி கொடுத்து பதில் கிடைக்கும். இதுதான் உனக்கு அப்படின்னு பிரமாதமான நம் தேவைகளை கொடுப்பார். சகோதரிக்கு அதான் நடந்தது. சென்னையை சேர்ந்த சகோதரி மீனா அவர்கள், நம்மளோட அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி. சகோதரிக்கு உதி வேணும், அதுவும் ஷீரடி உதி தான் வேணும். சகோதரி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சகோதரிக்கு முதல் நினைவு வந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். அண்ணாட்ட கேட்டுடலாமா? வச்சுருப்பார், கன்ஃபார்மாக வச்சுருப்பார், கேட்டுடலாம், வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாபாட்ட சொல்லிட்டோம். நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம்னா ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாபாட்ட போனாங்க. பாபா எனக்கு உதவி வேணும் பாபா, எனக்கு எப்படியாவது கொடுங்க எனக்கு அப்படின்னாங்க. பாபா ஒரு உணர்வை கொடுக்குறார். உன்னோட அந்த கருப்பு கலர் பேக்குள்ளே இருக்குது, போ பார் அப்படின்றார். சகோதரி கண்களை முழிச்சாங்க. பாபா அந்த பேக்கில் இருக்க வாய்ப்பு இல்லை பாபா, அந்த பேக் பழைய பேக், அதெல்லாம் இருக்காது பாபா அப்படின்னாங்க. இருந்தாலும் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா? பாபா உணர்த்தினார் அந்த கருப்பு பேக்கில் இருக்குன்ட்டு. சரி பாபா சொல்கிறார், போய் பார்ப்போம். நேராக போனாங்க. அந்த கருப்பு பேக் எடுத்தாங்க, தொடச்சாங்க ஃபுல்லாக. ஜிப்பு திறக்கிறாங்க, 2 உதி பேக்கெட் இருக்கான் உள்ள. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அதுதான் பாபா. எது எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த கருப்பு பேக்கில் 2 உதி பேக்கெட் இருக்குது, போய் எடுத்துக்கோ. பிரமாதம் உணர்த்தினார் பாருங்க. இப்படி தான் பதில் வரும் பாபாட்டேருந்து. பாபாவிடம் மெசேஜாக பதில் வரும், இல்லை இந்த செயலை நமக்கு ஆற்றி கொடுத்து பதில் வரும். பிரமாதப்படுத்துவார். அதுதான் பாபா. அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். சகோதரியின் உயிரை காப்பாற்றிய அற்புதம். அதாவது சிலிர்ப்பாக இருந்தது சகோதரி சொல்ல அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அந்த அற்புதம் தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்ற துனி பூஜை. நிறைய பேர் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெலாம் போக போகிறேன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க. அத்துணை பேரும் இந்த துனி பூஜையை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பாபா நிறைவேற்றி வைப்பார். வாங்க இப்போ துனி பூஜை தரிசனம் பண்ணுவோம். சதாவிம்ப விருக்ஷத்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். சாய்நாத குருதேவதாபியாம் நமः. கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் க்ஷேம தைரிய வித்யவதி ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவர்தேர்த்தம் அரோக திடகாத்ரகாஷித்யர்த்தம் தன தானிய சிக்ஷந்தான சகல சௌபாத்ரிகாஷித்யர்த்தம் தேக ஆரோக்கியதா மன சந்தோஷ பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் கர்ம வியாதி பாப தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் ஸ்ரீ ஞான சாயிநாத பரிபூர்ண அனுக்கிரக பிரசாத பலசித்யர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமகா பாதாரவிந்ததோ
सदानामद्य गृह्यमाः परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीतं गगनसदृशं तत्त्वमज्ञादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं सायिनाथं त्रिगुणरडितं सत्कुरुं तं नमामि। ओंकां साईनाथाय नमः, ओं दत्तस्वरूपाय नमः, ओं सच्चिदानन्दाय नमः, ओं लक्ष्मीनारायणाय नमः, ओं कृष्णरामशिवमारुह्यादि रूपाय नमः, शेषसायिने नमः, ओं गोदावरीधरश्रीवासिने नमः, ओं भक्तकृतालदाय नमः, ओं सर्वकृतवासिने नमः, भूतावासाय नमः, ओं भूतभविष्यद्वर्जिताय नमः, कालातीताय नमः, ओं कालाय नमः, ओं कालकालाय नमः, ओं कालदर्पदमनाय नमः, मृत्युञ्जयाय नमः, ओं अमर्त्याय नमः, मर्दियाभयप्रदाय नमः, ओं जीवाधाराय नमः, सर्वाधाराय नमः, भक्तावन समर्दाय नमः, भक्तावन प्रत्यङ्गाय नमः, ओं अन्नवस्त्रदाय नमः, आरोग्यक्षेमदाय नमः, धनमाङ्गल्यप्रदाय नमः, रुक्तिशिद्धिदाय नमः, पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः, योगी नमः नमः, आत्मान्धवाय नमः, मार्गबन्धवे नमः, भुक्तिमुक्तिस्वर्गाभोगाय नमः, ओं प्रियाय नमः, ओं प्रीतिवर्धनाय नमः, अन्तर्यामे नमः, ओं सच्चिदाय नमः, ओं अनन्ताय नमः, ओं आनन्दाय नमः, परमेश्वराय नमः, ओं परब्रह्मणे नमः, ओं परमात्मने नमः, ओं परमसुखदाय नमः, परमेश्वराय नमः, ओं ज्ञानस्वरूपिणे नमः, ओं वेदविद्रे नमः, ओं भक्तानां मातृदासुपितामगाय नमः, ओं भक्तवयप्रदाय नमः, ओं भक्तपराधीनाय नमः, ओं भक्तानुग्रह सादराय नमः, ओं शरणागतवत्सलाय नमः, ओं भक्तिशक्तिप्रदाय नमः, ओं ज्ञानवैराग्यदाय नमः, ओं प्रेमप्रदाय नमः, ओं संशय हृदय दुर्बल्य पापा कर्मवासनातेकराय नमः, कृतिहृन्दिवेदगाय नमः, कर्मतुन्द्रे नमः, शुद्ध श्रद्धवतिदाय नमः, गुणातीत गुणात्मने नमः, अनन्तकल्याण गुणाय नमः, अमित पराक्रमाय नमः, जैनी नमः, वेंकटेश रमणाय नमः, अर्पुतानंदरे नमः, प्रपन्नार्तिकराय नमः, संसार सर्वदुःखत्रयकराय नमः, सर्वद्रुमुख सर्वान्तर्मुखी सर्वमंगलकरा सर्वाभीष्टफलप्रदा समरसन्मार्ग स्थापना सद्गुरु साईनाथ गुरवे नमो नमः। शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोष पाप व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण आशीर्वादम्। ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकपिबन्धना मृत्योर्मुक्षीय मामृताहाद धनं धान्यं वशं बहुपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः। ओम जुंसः सर्वसायि भक्तमहाजनानां मृत्योर्बालय बालय रोहान् मोदय मोदय आयुर्वर्धय वर्धय दीर्घायुष्मन्तं गुरु गुरु जगदम्बो उर्वारुकपिबन्धना मृत्योर्मुक्षीय मामृताहाद। शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरुवे नमो नमः। ओम श्री अनंतकोटि ब्रह्मांडनायक राजाधिराज योगीराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். பிரமாதமான துணி தரிசனம். ஞானசாய் பாபாவின் அருளாசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்தராக நம்ம அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். இந்த அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி அமராவதி அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார். சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர், நம்ம கோபுரம் டிவி ரசிகர் அவங்க. ஆனால் எந்த செயல் செய்தாலும் என் வாய் முணுமுணுக்கும் ஸ்லோகம் ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், எந்திரிக்கும் போது சொல்லுவேன், நடக்கும்போது சொல்லுவேன், சமைக்கும் போது சொல்லுவேன், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அந்த மந்திரம் என் உயிரை காப்பாற்றியது. பாபா என் உயிரை காப்பாற்றினார். சகோதரி சொல்ல சொல்ல எனக்கு விறுவிறுப்பாக இருந்தது. சகோதரி பெட்ரூமில் மேலே ரூஃபில் இந்த மழை பெஞ்சால் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கு. சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி மேலே ஈரமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க, விழுந்துட போகுது அப்படின்னா. சரி நான் பார்த்துக்குறாங்க அப்படின்ட்டாங்க. சகோதரி கரெக்டாக அது கீழே பெட்டில் தான் படுக்கிறது வழக்கம். அன்று மதியம் ஒரு 2 மணி இருக்கும். சரி ஒரு 1 hour தூங்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வந்து அந்த இடத்துல படுத்தாங்க. தலையை தூக்கி பார்க்குறாங்க. சொந்தக்காரங்க சொன்னது அப்படி அசரி மாதிரி ஒலிக்குது. ஈரமாக இருக்குது, கொஞ்சம் கண்டு வரா மாதிரி இருக்குது, விழுந்துற போது பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. இப்போ சகோதரி கண்களை மூடி
ஷீரடிபுர வாசினம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 11 முறை சொல்லியிருப்பேன் நான். சொல்லி முடித்த உடனே என் கணவர் வெளியில் நின்றுருந்தவர், அம்மா அவன் தம்பி பேசுகிறான் ஏந்து வா அப்படின்னாரு. நான் அங்கேருந்து எழுந்து வந்தேன். என் தம்பி ஃபோனை வாங்கினேன். தம்பி ஃபோனில் வந்து சொந்தக்காரங்க வராங்க, நீ வெளியில் நில்லு ஒரு 10 நிமிஷம், அவங்க வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி தம்பி சொல்கிறான். நான் வெளியில் வந்து நிற்பதற்கும் அந்த பேட்ச் ஒர்க் மேலே இருக்கிறீங்களா அது கழுண்டு பெட்டு மேலே பொத்துன்னு விழுதுதான். ஆனால் என் தம்பி மட்டும் ஃபோன் பண்ணல அப்படின்னா அன்றைக்கி என் மேலே அந்த பேட்ச் விழுந்திருக்குண்ணா. நல்ல பெரிய ஒரு 3/2 சைஸில் விழுந்துருச்சு, கழுண்டு விழுந்துருச்சு. நான் இப்போவும் நம்புகிறேன், என் தம்பியின் ரூபத்தில் பாபா தான் என்னை அழைத்தார். நான் ஷீரடிபுர வாசினம் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, கரெக்டாக பாபா என்னை கூப்பிட்டு அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தினார். சமயத்தில் நம்மை காப்பாற்றுவார், தக்க சமயத்தில் நம்மை காப்பாற்றுவார் பாபா, இல்லைங்களா? சகோதரி எப்படி காப்பாற்றினார் பாருங்கள், தம்பியின் ரூபத்தில். அந்த தம்பிக்கு 2 குழந்தைகள். சகோதரி சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு பையன் இருந்தான்னா, பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை. நான் தம்பியை கூப்பிட்டேன். தம்பி ஒரு நாள் வருத்தப்பட்டான் ரொம்ப என்கிட்ட ஃபோனில். நீ நேரில் வா, உனக்கு அற்புதமான மந்திரம் கொடுக்குறேன், உன் பொண்ணுக்கு திருமணம் ஆகும்னு சொன்னேன். என் தம்பி வந்தான், கண்ணீரோடு தான் என்கிட்ட பேசினான். அக்கா நானும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, பையனுக்கும் வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ஸ்லோகம் இப்போ எழுதி தரேன். இந்த ஸ்லோகத்தை 18 முறை நீ டெய்லி எழுது, உன் மகளுக்கு திருமணம் நடக்கும் சொன்னேன்னா, என் தம்பி நம்பிக்கையோடு, நம்ம புக்கிலேருந்து தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அனுப்பிச்சேன், என் தம்பி தொடர்ந்து எழுதிட்டு வந்தான். இன்றைக்கி நிச்சயம் ஆயிடுச்சு அந்த மகளுக்கு. ஒரே எபிசோடில் பாபா 2 முறை நமக்கு பிரமாதமாக அந்த திருமண பரிகாரத்தை நினைவுபடுத்துகிறார். அந்த ரமா சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. ஷீரடிபுர வாசினம் 11 முறை சொன்னேன், என் மகனுக்கு திருமணம் நிச்சயமானதுன்னாங்க. இங்கே அமராவதி சகோதரி தம்பிகிட்ட 18 முறை ஷீரடிபுர வாசினம் சொல்ல சொன்னேன், எழுத சொன்னேன், பெண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு திருமணம்னாங்க. ஸோ ஷீரடிபுர வாசினம் ஒரு அற்புதமான ஸ்லோகம்ங்கிறத பாபா மீண்டும் நிரூபித்திருக்கிறார். எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு சொல்லியிருக்கேன் நான். அதே போல் இந்த திருமண பரிகாரத்துக்கும் அந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணலான்னு பாபா திருப்பியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால் அத்துணை சகோதரிகளும், திருமணத்திற்காக காத்திருக்கும் குழந்தைகள் வைத்து கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளும் ஷீரடிபுர வாசினம் ஸ்லோகத்தை 18 முறையோ 11 முறையோ உங்களால் முடிந்த முறை அழகாக அற்புதமாக எழுதி கொண்டு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்கும். சகோதரிக்கு இதோடு நிறுத்தலை, உடனே தம்பி ஓடி வந்தார். அக்கா நீ என் பொண்ணுக்கு சொன்ன மாதிரி என் பையனுக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லுக்கா, அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கிலேருந்து அந்த ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் அதை ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அனுப்பிச்சேன்னா, இந்த ஸ்லோகத்தை 18 முறை எழுது, உன் பையனுக்கு வேலை கிடைக்கும்னு. அதையும் பாபா நடத்தி கொடுத்தார். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அதுதான் பாபா. நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார், இல்லைங்களா? நம்மோடு பேசுவார்னு சொன்னேன், அதுதான், அது பதிலாகவும் கிடைக்கும். அது அற்புதமாக பாருங்கள். இந்த ஸ்லோகம் சொல்லு, திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த ஸ்லோகம் சொல்லு, பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு. இதெல்லாம் தான் பாபாவோட அற்புதம். நமக்கு செய்யணும் முடிவு பண்ணிட்டார்னா யாரும் தடுக்க முடியாது. அதை நமக்கு அற்புதங்களை வாரி வழங்கி கொண்டே இருப்பார் பாபா. 4 அற்புதம் பார்த்தோம் இல்லையா, 4 சகோதரிகளின் அற்புதம் பார்த்தோம். எவ்வளோ பிரமாதப்படுத்தியிருக்கார் பாருங்கள். அந்த அமெரிக்கா சகோதரி ரமா சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதம். மகனின் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள் 1 வருடம். அண்ணா நம்பிக்கையோடு காத்திருந்தேன்னா எனக்கு கிடைத்தது ஜாக்பாட்டுங்கிறாங்க. இன்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல, அற்புதமாக யூஸ் பண்ணாங்க ஜாக்பாட்னு சொல்லிட்டு. அந்த ஜாக்பாட் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும், பாபா நமக்கும் கொடுப்பார். அதற்கு தேவை என்ன? நம்பிக்கை. அடுத்து கார்த்திகா சகோதரி பாபாட்ட பேசுகிறாங்க, பாபாட்ட கேள்வி கேட்குறாங்க, பாபா பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நம்ம கோபுரம் டிவி மூலமாக. இதெல்லாம் நடக்கும். வேலையும் வாங்கி கொடுத்தார் பாபா, பதில் மட்டும் சொல்லலை, வேலையும் வாங்கி கொடுத்தார் அந்த சகோதரிக்கு. அடுத்து மீனா சகோதரிக்கு உதவி வேணும், இங்கே இருக்கு போய் எடுத்துக்கோ, பிரமாதமாக உணர்த்துறார். இதெல்லாம் நடக்கும், நமக்கும் நடக்கும் இதெல்லாம். அடுத்து அமராவதி சகோதரியின் உயிரை காப்பாற்றிய பாபா தம்பியின் மகளுக்கு திருமணத்தையும் தம்பியின் மகனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தார்.
இது எல்லாம் நமக்கும் நடக்கும். இது அத்தனை அற்புதங்களும் நமக்கும் நடக்கும். நம்ம எல்லாம் கியூவில் தான் இருக்கோம். பாபாவின் நேரடி பார்வையில் இருக்கோம் நம்ம எல்லாரும். அதற்கு என்ன வேண்டும்? நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவர் பாதங்களை பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு அற்புத மழை தான், அப்படி கொட்டும் நமக்கு. போன வாரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். அக்கல்கோட் மகராஜ் சுவாமி சமர்த்தருடைய தொடர் நம்ம சேனலில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்று ஆரம்பிக்க போகிறது. மே மாதம் 6ஆம் தேதி முதல் அற்புதமாக அந்த தொடர் ஆரம்பிக்க இருக்கிறது. அண்ணா சுந்தர் சாய் அண்ணா அதை தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அக்கல்கோட் மகராஜ் லீலாமிர்தம் கேட்க கேட்க புண்ணியம். நம்ம எல்லாரும் கேட்கணும். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் கொட்டியிருக்கார் பிரமாதமாக. அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய போகிறோம். இந்த அற்புதங்கள் இதற்காக கேட்கிறோம். பாபா மீண்டும் மீண்டும் சொல்கிறார், என்னுடைய அற்புதங்களை கேளுங்கள், உங்களுக்கு புண்ணியம்ங்கிறார். கோபுரம் டிவிக்கு சொல்வதற்கு புண்ணியத்தையும் உங்களுக்கு கேட்பதற்கு புண்ணியத்தையும் கொடுத்த பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போல்லாம் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். எல்லோரும் வேண்டிக்கொள்வோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.